பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் நெடுந்தூர பயணங்களுக்கான 80க்கும் மேற்பட்ட மேலதிகமான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் பணிப்பாளர் நாயகம் கருத்து வெளியிட்டார். வீதி போக்குவரத்து ஆணையகத்தின் அனுமதிக்கு அமைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 100 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பண்டிகைகளுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு வருகை தருவர். அதற்காகவும் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம். அந்த பிரதேசங்களிலிருந்து மேலதிக பஸ்களை கொழும்புக்கும் ஏனைய நகரங்களுக்கும் சேவையில் ஈடுபடுத்த விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். நத்தார் பண்டிகை மற்றும் பாடசாலைகளுக்கான நீண்ட விடுமுறையை கருத்தில் கொண்டு மேலதிக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. நத்தார் விடுமுறை, பாடசாலைகளுக்கான விடுமுறை மற்றும் தமது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக இன்று மாலை 3 மணிக்கு மருதானையிலிருந்து மாத்தறைக்கு விசேட ரயில் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். அந்த ரயில் மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை மாத்தறையிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 8:30க்கு கொழும்பை வந்தடைய உள்ளது. அதேபோன்று வடக்கு ரயில் மார்க்கத்தில் யாழ்தேவி ரயில் இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கு இணையாக 25ஆம் தேதி அதாவது நத்தார் தினத்தன்று நகர்சபை கடுகதி ரயில் கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையில் சேவையில் ஈடுபட உள்ளது. கொழும்பிலிருந்து 5:45க்கு இந்த ரயில் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அன்றைய தினமே அந்த கடுகதி ரயில் காங்கேசன்துறையிலிருந்து 1:30க்கு கொழும்புக்கான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது.